போக விடவா? விட்டுறவா? ம். ம். பாரு ராதிகா, என்னோட வைஃப். அவளை நான் காதலிக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆனா இப்ப நீ சொல்ற ராதிகா மோகனை காதலிக்கிறான்னு, ஆ, அவர் கூட சந்தோஷமா வாழ்வாங்கிற. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப சரி, நான் அவளை கண்டிப்பா போக விட மாட்டேன். என்னன்னா, உங்க அப்பம் பண்ற காதல் காதல், அப்ப நான் பண்ற காதல் ஊறுகாயா? ருசிக்கு ஏத்த மாதிரி கடிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத தூக்கி போடுறதுக்கு. இது உனக்கே அநியாயமா இல்ல? இல்ல அது தப்பு இல்லையா? ராதிகா சந்தோஷமா இருக்கணும்னா இத பாரு செல்லம், அவ ஏன் கூட தான் இருக்கணும். ஐ மீன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவ ஏன் கூட இருக்கணும். நீ கவலையே படாத, அவளை அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போவிட மாட்டேன். போக போறது நீயும் உன்னோட அப்பனும் தான். நான் தப்பா நினைச்சேன். நீங்க எவ்வளவுதான் கிரிமினல் டைப் ஆஃப் ஆளா இருந்தாலும் ரெண்டு காதலர்களை பிரிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. போதும். அன்பா உங்களுக்கு நிறைய புரிய வச்சுட்டா இனிமே முடியாது. உங்களுக்கு என் ஹிஸ்டரி என்னன்னு தெரியாதுல்ல. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க என்கிட்ட மோதவே மாட்டாங்க. நான் குஷி ராதா மோகனோட பொண்ணு. எனக்குள்ள ராதாவோட அன்பும் எங்க அப்பாவோட பிடிவாதமும் இருக்கு. இனிமே நான் யாருன்னு பாப்பீங்க. அப்படியா? பொறுத்திருந்து பாருங்க. என்ன? நீங்க இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க. மானச அட்டாக் பண்ணது, என்ன அட்டாக் பண்ணது, இது எல்லாத்தையும் நான் போய் சொல்ல போறேன். உன் இன்னொரு முகத்தை எல்லார் முன்னாடியும் காட்டுவேன். உங்க சுயரூபத்தை தெரிய வைக்கிறேன். ஒரே தடவை உங்க சுயரூபம் ராமாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க தான் மானச அட்டாக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா, என்ன அட்டாக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா, அப்புறம் நான் ஒன்னும் பண்ண தேவையில்ல. அப்ப யார் அப்புறம் பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ராமாவே பண்ணிடுவாங்க. பிபிஎல் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐபிஎல் தான், கிரிக்கெட். அது என்ன பிபிஎல்? பம் பிரீமியர் லீக். ராமா உங்களை எட்டி ஒதுக்கும் போது நீங்க அப்படியே நிலாலயா? நிலால போய் விழுவீங்க. அடிச்சு காட்டு, அடிச்சு காட்ட, அடிச்சு காட்ட. அட எட்டி உதச்சு காட்டு. I'm watching you. வீட்டுக்கு போ குழந்தை, அப்பா தேட போறாரு. தேடிக்கிட்டு அப்படியே இங்க வந்துட்டு போறாரு. போ. யுவன் அங்கிள். எஸ். என்னம்மா கண்ணு? எஸ். கேன் ஐ ஹெல்ப் யூ? என்ன அட்டாக் பண்ணலாம் முயற்சி பண்ணாதீங்க. யார்? நான் என்ன பண்ண? மறந்துடாதீங்க, உங்க வீடும் இங்கதான் இருக்கு, என் வீடும் இங்கதான் இருக்கு. ஒரு குரல் கொடுத்தா போதும், ராமாவும் அப்பாவும் வெளியே வந்துருவாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, எங்க அப்பா கோவப்பட்டா ரொம்ப மோசம். அதுவும் நீங்க இப்போ என்ன அட்டாக் பண்ணது எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டாரு. ராமாவும் விட மாட்டார். சொசைட்டியோட 10 ரூல்ஸ்ல மோகனையா 3 மீறினா கூட தென் அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் போகும். அதுக்கப்புறம் மோகனையா இந்த சொசைட்டியை விட்டு போய் தான் ஆகணும். நேரடியா சொன்னா அவர் இங்கிருந்து போக மாட்டேங்கிறாரு. அதனால நான் கண்டிப்பா வேற ஏதாவது பண்ணி ஆகணும். சீக்கிரமா மோகனையாவை இந்த ஏரியாவை விட்டு அனுப்புறதுக்கு நான் ஏடா கூடமா ஏதாவது பண்ண கூட தயாரா இருக்கேன். இந்த அரலூசு ராதா மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? என்ன மிரட்டால அவ? என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாள் அவ?
எவ்வளவு கான்பிடன்ஸ்? அட நானும் பாக்குறேன் என் வீட்ல இருந்து எப்படி இவ என்ன வெளிய அனுப்புறான். நேத்து வரைக்கும் அவ என்னோட மனைவி, என் பொண்ணோட அம்மா. அதனால தான் நான் எதுவும் பெருசா பண்ணாம இருந்தேன். ஆனா என்னைக்கு அவ யுவனோட மனைவி, மானசோட அம்மா, அந்த குடும்பத்தோட மருமக. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலி இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுதான் பாக்க. உங்க அப்பாக்கு கோவம் வந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இல்ல? ஓ குஷி, என்ன ப்ளீஸ் காப்பாத்து, ப்ளீஸ் என்ன காப்பாத்து, உங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, என் ஹார்ட் பீட்ட பாரு. ஓ பாரு, இங்க பாரு எப்படி கூஸ் பம்ப்ஸ் வருது பாரு. எனக்கு டென்ஷன் ஆகுது, பிளட் பிரஷர் ஏறுது. நான் என்ன பண்ணுவேன்? மூச்சு பயிற்சி பண்ணவா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. முடிஞ்சதா? இங்க பாரு செல்லோ, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நேரத்தோட வீட்டுக்கு போ. சின்ன பசங்களா இருந்தாதான் நல்லா இருக்கும், மிரட்டினா நல்லா இருக்காது. நீ தான் போய் உங்க அப்பா கிட்ட சொன்னல. யுவன் அங்கிள் மானச ஸ்கூல்ல வச்சு அடைச்சு வச்சாருன்னு என்ன பண்ணா? பிபிஎல் ஆச்சுல, பம்ளை எட்டி விட்டார்ல, அங்க வச்சுதான் தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் ராதா கிட்ட போனேன். ராதா பாரு, எங்க அங்கிள் இருக்கார்ல, அவருதான் ஒரிஜினல் உடிமேன். அவளும் என்ன பண்ணா? போடி, இன்னொரு ஷாட் அடிச்சு முடிஞ்சதா? இப்பவும் முடியலன்னா நீ தாராளமா ட்ரை பண்ண. ஆனா உன் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. யோசிச்சுக்கோ, பண்ணலாமா வேணாமான்னு. இதெல்லாம் உங்களோட பிரம்ம யுவன் அங்கிள். நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்பாவோ ராமாவோ என்ன நம்புறது மட்டும் இல்ல, உங்க சுயரூபம் எல்லார் முன்னாடியும் தெரிய வரும்போது அவங்க சேர்ந்துருவாங்க. இத மட்டும் மறந்துடாதீங்க யுவன் அங்கிள். அடேங்கப்பா, இது வரைக்கும் நீங்க நிறைய பசங்களை பார்த்திருப்பீங்க, ஆனா என்ன மாதிரி சேட்டைக்கார பொண்ண நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நாட்டே, உங்களை மட்டும் உண்டு இல்லைன்னு பண்ணலன்னு வைங்க. என்னோட பேரு குஷி ராதா மோகன் கிடையாது. Got it? எஸ் மேடம். இந்த தொட்டி இருக்குல்ல, இருக்கு. செடி வளர்க்கறதுக்காக மட்டும்தான். ஆமா, வேற எதுக்கு? அடுத்தவங்க மண்டையை உடைக்க இல்ல. சரி. எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தாதான் சரியா இருக்கும். ஆமாமா. வேறு ஏதாவது கட்டளை இருக்கிறதா? கூடிய சீக்கிரம் உங்களையும் ஒரு சரியான இடத்துக்கு தான் அனுப்ப போறேன். உங்களோட சரியான இடம் எது தெரியுமா? நிரந்தரமா ஜெயில். I love jail. I love jail. Oh my god. ஏன்டா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வாயை படிச்சு மேனுஃபேக்சர் பண்ண? இவ்வளோதான் இருக்கா? தம்மா தோண்டு உன என் மூளையும் வர ஆத்திரத்துக்கு அப்படியே. ஆனா இவளை லேசா எடுத்துக்க கூடாது. எல்லார்கிட்டையும் வாயை துறக்கிறதுக்கு முன்னாடி வாய How cool is that? இதுதான் எனக்கும் வேணும் யுவன் அங்கிள். நீங்க ஏதாவது பண்ணணும், அப்பதான் உங்க உண்மையை வெளியே கொண்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நேத்து வரைக்கும் நான் எந்த அளவுக்கு சின்சியரா அவளை உண்மை அளவு பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதே அளவுக்கு சின்சியரா இனிமே நான் எதிரியா இருக்க போறேன். அவளுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கலனா என்னோட பேரு மோகன் கிடையாது. சபாஷ் மோகன்,
இப்பதாண்டா நீ என் புள்ள. உனக்குள்ள இருக்கிற இந்த நெருப்பு நல்லா எரியட்டும். ஏன்னா இந்த நெருப்பு தான் உனக்கும் ராதாவுக்கும் நடுவுல இருக்கிற மிச்ச மீதி உறவையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். அதுதான் எனக்கும் நல்லது. அப்புறம் நல்லா இருக்கு கிருஷ்ண பரமாத்மா. என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டு நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிங்க சிரிங்க, இன்னும் நல்லா சிரிங்க. ஆனா கூடிய சீக்கிரமே நானும் சிரிப்பேன். ஏன்னா உங்க பரம பக்த ராதாவோட வாழ்க்கையில நான் விளையாட போறேன். ராதா என்னோட காதலை பார்த்திருக்கா கிருஷ்ண பரமாத்மா. ஆனா இனிமே என்னோட வெறுப்பை பார்க்க போறா. நீங்க தானே கடவுளே கிருஷ்ணா சொல்லுவீங்க, காதல் நம்மளோட சக்தியா தான் இருக்கணும், பலவீனமா இருக்க கூடாதுன்னு. மோனையா மேல எனக்கு இருக்க காதல் என்னோட பலவீனம் ஆயிட்டே போகுது. என்ன ஆனாலும் சரி, நான் என்னோட பலவீனத்தையும் மோகனையாவையும் என்னை விட்டு விலக்கி தான் வைக்க போறேன். மோகனையாவை இங்க இருந்து தூரமா அனுப்பியே தீருவேன். யுவன் அங்கிள், புதுசா எதுவும் ட்ரை பண்ணவே மாட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட உஷாரா இருக்க தெரியல. ஒரு சின்ன பொண்ணோட பிளான் கூட புரிய மாட்டேங்குது. குட் ஜாப். நான் எப்படி நினைச்சனோ நீங்க அப்படியே தான் பண்றீங்க. இன்னைக்கு உங்களோட சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் கொண்டு வர போறேன்.
ராத்திரி இந்த நேரத்துல குஷி கால் பண்றா? ஹலோ குஷி, நல்லா இருக்கல்ல? ராமா, யாரோ என்ன அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வாட்? குஷி, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்க. இதோ உடனே வரேன். இவன் எங்க போனாரு? அப்பா, அத்தை, மாமா. அப்பா, அப்பா. குஷி, குஷி என்னாச்சு? என்னமாச்சு? அது ஓ ஷிட். யாரு? புடிங்க. யாரா நீ? பாத்து. இன்னைக்கு உன்ன யாரா நீ? சொல்லு, யார் நீ? ஏய், எந்திரா, எந்திரி. யார் இவன்? அண்ணா, இங்க என்ன நடக்குது? யார் இந்த ஆளு? நானும் இவ யாருன்னு தெரிஞ்சுக்கதான் முயற்சி பண்றேன். எவ்வளவு தைரியம் இருந்தா குஷியோட ரூம்குள்ள போயிருப்பான் இவன். யாரா நீ? இவர் யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லு, யார் நீ? சொல்றா. பாவம் இவன் அங்கிள் மாட்டிக்கிட்டாரு. சொல்லு, யாரா நீ? டேய், சொல்றாங்க.